சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் கைது, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நடவடிக்கை. வடக்கு ஆளுநரின் செயற்பாட்டிற்கு வலுக்கும் கண்டனம். 2 உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் பதவி நீக்கப்பட்ட நிலையில் நகர்வு. புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை இலக்கு வைத்து அதிகரிக்கும் மோசடி, வெளிப்படுத்தல் உறுதி மோசடியை தடுக்குமாறு கோரிக்கை. யாழிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற டெல்தனிய சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக நுவர்லியாவிற்கு கொண்டு செல்லல். மீண்டும் இணைந்த அன்புமணி மற்றும் ராமதாஸ் வரவேற்ற பாமக தொண்டர்கள். வெனிசுலாவை தாக்கிய தொடர் நிலநடுக்கங்கள், வீதியில் குவிந்த மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பந்தத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் இவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டீபன் ஆகியோர் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மாநகர சபை மற்றும் நகர சபைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணை குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை ஆய்வு செய்த ஆளுநர் குறித்த இருவரையும் பதவி நீக்கியுள்ளார். வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டீபன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சுந்தரலிங்கம் காண்டீபன் வவுனியா மாநகர சபை முதல்வர் பதவியிலிருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ஆளுநருக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி நீக்கப்படுவதாக வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1947 ஆண்டின் 29 இலக்க உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டத்தின் 277 பிரிவும் 1989 ஆண்டின் 12 இலக்க மாகாண சபைகள் சட்டத்தின் 2 பிரிவும் இணைந்து வழங்கியுள்ள அதிகாரங்களின் கீழ் நீக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாநகர சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் பிளட் அமைப்பின் ஊடாக போட்டியிட்ட காண்டீபன் வெற்றி பெற்று தமிழரசு கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனநாயக தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் 11 உறுப்பினர்களின் ஆதரவுடன் முதல்வர் பதவியை கைப்பற்றியிருந்தார். இந்த நிலையில் வவுனியா மாநகர சபை முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகள் பிழையாக இடம்பெற்றுள்ளதாகவும் மீள தெரிவை மேற்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களான பிரேமதாஸ், விஜயகுமார் ஆகிய இருவரால் தொடரப்பட்ட வழக்கிற்கு அமைய கடந்த 8 மாதங்களாக செயற்படாதிருந்த வவுனியா மாநகர சபை இடைக்கால தீர்ப்பை அடுத்து முதல்வரின் கீழ் இயங்கி வந்த நிலையில் குறித்த வர்த்தமானி வெளியாகியுள்ளது. இதேவேளை வடமாகாண ஆளுநரின் இந்த பதவி நீக்க செயற்பாட்டிற்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் ஒருவரின் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதற்கான அவரின் பதவியை பறிப்பது ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் முரணானதும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமான செயல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை விமர்சித்து உரையாற்றுவதற்கும் அந்த சுற்றறிக்கையை தூக்கி எறிவதற்கும் எதிராகவே சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை ஆளுநரின் மிக மோசமான ஜனநாயக படுகொலை என சட்டத்தரணி குருபரன் குமார வடிவேல் தெரிவித்துள்ளார். ஒரு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இந்த காரணத்திற்காக மட்டும் நீக்குவது என்பது தவறானது எனவும் கூறியுள்ளார். மாகாண சபைகளுக்கு தேர்தல்களை நடத்தாமல் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி அமைச்சரின் அதிகாரங்களை ஆளுநர் துஷ்பிரயோகம் செய்வது மிக மோசமான ஜனநாயக விரோத செயல் என அவர் விமர்சித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி, ஜனநாயக தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி புரியும் சபைகளை வேண்டுமென்றே ஆளுநரின் அதிகாரங்கள் கொண்டு ஒடுக்குகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியின் பதவியை அரசியல் நியமனம் பெற்ற ஆளுநர் ஒருவர் நீக்குவது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய கேலிக்கூத்து என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அருந்தவபாலன் தெரிவித்துள்ளார். சுற்றறிக்கைகள் எல்லாம் புனிதமானவை அல்ல என்றும் அவை வெறும் வழிகாட்டல்கள் மட்டுமே என்றும் கூறிய அவர், அவற்றை விமர்சிப்பதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு முழு உரிமை உண்டு என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் தவிசாளர் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பது வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் இது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை விமர்சித்ததற்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை உப தவிசாளர் பதவியிலிருந்து மட்டுமன்றி நகரசபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்தும் நடத்தப்படாமல் இருக்கும் சூழலில் எதிர்ப்பு குரல்களை அடக்கவும் விமர்சகர்களை தடுக்கவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆளுநரின் அதிகாரங்களை பயன்படுத்தி வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் வெளிப்படுத்தல் உறுதியூடாக இடம்பெறும் மிகப்பெரிய காணி மோசடிகளை தடுக்கும் வகையில் நொத்தாரிசு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட திருத்தங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் சட்டவரைஞர் திணைக்களங்களுடன் விரைவில் கலந்துரையாடி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் உறுதியளித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் பதிவாளர் நாயகத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்ற போதே இதனை கூறியுள்ளார். வெளிப்படுத்தல் உறுதியூடான காணி பதிவுகள் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது நோக்கமல்ல என்றும் மாறாக அதன் பெயரால் அரங்கேறும் மிகப்பெரிய மோசடிகளை தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் என வடக்கு மாகாண ஆளுநர் கூறியுள்ளார். வெளிவடக்கில் இராணுவத்தினரிடமிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகள் மற்றும் புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் காணிகள் இவ்வாறு போலி உறுதிகள் மூலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆட்சியின் போது காணி மோசடிகளுடன் தொடர்புடைய சட்டத்தரணிகளை கைது செய்வதற்கு காவல்துறையினர் சட்டமா அதிபரின் அனுமதியை பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு தற்போது நீக்கப்பட்டதாக கூறினார். போலி உறுதிகளை எழுதுவதற்கு பதிவாளர் திணைக்களத்தில் உள்ள சில அதிகாரிகளும் உடந்தையாக இருந்து காணிகளின் மூல ஆவணங்களான தோப்புக்களை அளித்துள்ளதாகவும் ஆளுநர் கூறினார். எனவே இவ்வாறான மோசடிகளை தடுப்பதற்கான பொறிமுறையை விரைவாக உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரு காணி அரசு காணியா அல்லது தனியார் காணியா என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் பதிவாளர் திணைக்களம் 14 நாட்கள் அவகாசம் மட்டுமே வழங்குவதாகவும் குறித்த காலத்திற்குள் பதிலளிப்பது சவாலானது எனவும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் மேலதிக மாவட்ட செயலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்த வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அரச காணியொன்று வெளிப்படுத்தல் உறுதி மூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பின்னர் அதனை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் வெளிப்படுத்தல் உறுதி மூலம் காணிகள் பதிவு செய்யப்படும் போது அதனை பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவதை கட்டாயமாக்கும் சரத்து சட்ட திருத்தத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் என ஆளுநர் முன்மொழிந்தார். மேலும் கலந்துரையாடலில் பங்கேற்ற முன்னாள் மாவட்ட நீதிபதி அரியநாயகம் வெளிப்படுத்தல் உறுதிகளை பதிவு செய்யும் போது காணியின் வரைபடம் மற்றும் 4 எல்லைகளிலும் உள்ளவர்களிடம் இருந்தான சத்திய கடதாசி ஆகியவற்றை கட்டாயமாக்குதல் உள்ளிட்ட சட்ட திருத்தங்களில் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த நிலையில் வெளிப்படுத்தல் உறுதி மோசடிகளுடன் தொடர்புடைய 9 பிரசித்தி நொத்தார்சிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை 2022ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் வடமாகாணத்தில் மொத்தமாக 3839 வெளிப்படுத்தல் உறுதிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்தார். தெல்தனியவில் இயன்முறை மருத்துவரின் கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்கான நுவரெலியா காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெல்தனிய ஆதார மருத்துவமனை அருகில் கடந்த 17ஆம் தேதி கைவிடப்பட்டிருந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது.
உயிரிழந்தவர் அம்பாறை மருத்துவமனையில் இயன்முறை சிகிச்சையாளராக கடமையாற்றிய சமயா தர்சினி என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. நுவர்லியாவில் உள்ள விடுதியொன்றில் வைத்தே குறித்த பெண் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை சந்தேக நபர் மகளுந்தில் கொண்டு வந்து தெல்தனியாவில் கைவிட்டு சென்றமை கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையின் உதவியாளர் காவல்துறை அத்தியட்சகர் ட்ரொஹான் ஒழுக்கலவின் வழிகாட்டுதலில் விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப உதவியாளர்களுடன் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணிப்பது கண்டறியப்பட்ட நிலையில் சாவகச்சேரி கைதடி பகுதியில் வைத்து அவர்கள் பயணித்த பேருந்து மறைக்கப்பட்டு பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் ஒரு பிள்ளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்படும் போது சந்தேக நபர் தொப்பி, முகக்கவசம் மற்றும் போலி தலைமுடி அணிந்திருந்ததுடன் அவரது மனைவி முஸ்லிம் பெண் போன்று மாறுபேடத்துடன் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பிரதான சந்தேக நபர் தன்னை ஒரு தமிழர் என காட்டிக்கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் ஒரு சில தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைதான சந்தேக நபர் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவிற்கும் அங்கிருந்து குருநாகல் சென்று அங்குள்ள தமது ஏனைய 2 பிள்ளைகளையும் பார்த்த பின்னர் சரணடைய இருந்ததாக கூறினாலும் அவர் இந்தியாவிலிருந்து தப்பிச் செல்லவே திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்கள் குறித்து அவரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹான் அபே சூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி ஜனக டி சில்வா தலைமையிலான ஆணைக்குழு, முன்னாள் நீதிபதி அல்விஸ் ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் எந்த ஒரு அறிக்கையிலும் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்தார். சக்ரான் ஹாசிமின் தீவிரவாத செயற்பாடுகள் குறித்து 2017ஆம் ஆண்டு முதல் புலனாய்வு பிரிவினர் தமக்கு தெரிவித்ததாகவும் அது தொடர்பான விசாரணை கோப்பு காவல்துறையினரால் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதற்கு எதிராக எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை என தெரிவித்த சட்டத்தரணி, அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் நடந்தவர்களே தற்போது கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய தயாராக உள்ளனர் என கூறினார். எதிர் மனுதாரர்களினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆசாத் மௌலானாவின் வாக்குமூல பிரதியுடன் சில படங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோருடன் கோட்டாபய ராஜபக்ஷ அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததை ஏற்றுக்கொண்ட சட்டத்தரணி, அந்த படங்கள் அரசியல் கூட்டங்களின் போது எடுக்கப்பட்டவை என்றார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இவ்வாறான புகைப்படம் எடுப்பது சாதாரணமான ஒன்று எனவும் அதன் மூலம் மனுதாரர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்க முடியாது எனவும் வலியுறுத்தினார். சட்டமாதிபர் திணைக்களம் முற்றிலும் பழிவாங்கும் நோக்கோடும் தீய நோக்கோடுமே இந்த படத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததாக அவர் குற்றம் சுமத்தினார். ஆசாத் மௌலானா பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணல் மூலம் இலங்கையின் நீதித்துறை சிதைப்படைந்துள்ளதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் கடத்தல் போன்ற அனைத்து குற்றங்களையும் ராஜபக்சவினர் மீது சுமத்த ஆசாத் மௌலானா செயற்பட்ட நிலையில் அத்தகைய ஒரு கூற்றை தனது கட்சிக்காரரை எவ்வாறு கைது செய்ய முடியும் என ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழு இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. கிளிநொச்சியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணித்த 12 அதிவேக உந்துருளிகள் காவல்துறையினரால் பறிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் பயணிக்கும் உந்துருளிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து காவல்துறையினரால் விசேட வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
வீதி விபத்துக்களை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு கடந்த 2 நாட்களாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இதன்போது போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 12 அதிவேக உந்துருளிகள் காவல்துறையினரால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இலக்கத்தகடுகள் இன்மை, வீதியில் செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பயணித்தமை, வாகன இலக்கத்தகடுகள் எதுவும் பொருத்தப்படாமல் இயக்கப்பட்டமை, ஆவணங்களின்மை, சாரதி அனுமதி பத்திரம் இன்மை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் போக்குவரத்து விதிகளுக்கு முரணாகவும் செயற்படும் வாகன சாரதிகளுக்கு எதிராக இனிவரும் நாட்களிலும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி மாகாண சபைகளின் உரிமைகளை பாதுகாக்குமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் நாட்டின் உச்சக்கட்ட சட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பதால் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். எனினும் அதனை பாதிக்கும் வகையில் சுற்றாடல் துறைக்கு மாகாண சபைக்கும் இருக்கும் அதிகாரங்களில் தலையிடுவது பொருத்தமற்றது என தெரிவித்துள்ளார். இதற்கு தீர்வு காணக்கூடிய விரைவான வழிமுறை மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவது என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஓர் அரசியல் அதிகாரம் தெரிவு செய்யப்பட்டு மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த தந்தை மகன் இடையேயான கடுமையான உட்கட்சி பூசலும் குடும்ப விரிசலும் நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியான சந்திப்பின் மூலம் சுமூகமாக முடிவுக்கு வந்துள்ளது. கட்சியின் 2 முக்கிய தலைவர்களும் மீண்டும் இணைந்துள்ளமை பாமக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட கூட்டணி பிரிவினால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் சரஸ்வதி அம்பாள் தம்பதியினரின் 61வது திருமண நாளை முன்னிட்டு இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் தனது மனைவி சௌமியா அன்புமணி மற்றும் பிள்ளைகளுடன் திண்டிவனம் தைலாபுரம் தோட்ட இல்லத்திற்கு நேரில் சென்றனர். நீண்ட நாட்களுக்கு பின்னர் நேரில் சந்தித்த தந்தையும் மகனும் கண்ணீர் மல்க கட்டி அணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து பெற்றோர் காலில் விழுந்து அன்புமணி குடும்பத்தினர் ஆசி பெற்றனர். இந்த நிலையில் பெற்றோரின் திருமண நாளன்று ஆசி பெற குடும்பத்தோடு வந்தோம் எனவும் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஏவே வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வருகின்றார்கள். கடந்த திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த வேலு மீது லஞ்சம் பெற்றதாக முறைப்பாடுகள் பதிவாகியிருந்தது. பணி நியமனத்திற்கும் பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் சோதனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லம், திருவண்ணாமலையில் உள்ள வீடு மற்றும் அவருடன் தொடர்புடைய அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அல்லது எந்த வழக்கு தொடர்பாக இந்த சோதனை தற்போது நடத்தப்படுகின்றது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. வெப்ப அலையினால் ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்சில் மின் விநியோகங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவை பாதித்துள்ள வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் தனது வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான நாளை நேற்றைய தினம் பதிவு செய்துள்ளது. பிரித்தானியா ஜூன் மாதத்திற்கான சாதனை அளவிலான வெப்பத்தையும், ஸ்பெயின் 1950ஆம் ஆண்டுக்கு பின்னரான மிக உயர்ந்த வெப்பநிலையையும் எட்டியுள்ளது. பரிசில் வெப்பநிலை 41 பாகை செல்சியஸை எட்டியதுடன் பல பகுதிகளில் சிவப்பு வெப்ப எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரான்சில் நிலவும் அதி உச்ச வெப்ப அலை காரணமாக மின் கட்டமைப்பில் கோளாறுகள் ஏற்பட்ட நிலையில் 1,20,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் தலைநகரான காரகாசலில் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்களை தொடர்ந்து அந்த நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக் அவசரகால நிலையை அறிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேற்று மாலை 7.2 மற்றும் 7.5 என்ற டிக்டர் அளவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. இந்த தொடர் நிலநடுக்கங்களால் மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை விட்டு வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். தலைநகர் ஹராஹஸில் நிலநடுக்கத்தினால் பல கட்டடங்கள் இடிந்து வீழ்ந்த காணொளிகள் இணையதளங்களில் பரவி வருகின்றது. கட்டட இடிபாடுகளால் நகரம் முழுவதும் புழுதி சூழ்ந்துள்ளது.
அடுத்தடுத்த நிலநடுக்கங்களினால் உயிரிழப்பு எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அச்சம் வெளியிட்டுள்ளது. 10,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வெனிசுலாவின் பிரதான சர்வதேச விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளது. அத்துடன் தொடர்ந்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் கைது, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நடவடிக்கை. வடக்கு ஆளுநரின் செயற்பாட்டிற்கு வலுக்கும் கண்டனம். 2 உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் பதவி நீக்கப்பட்ட நிலையில் நகர்வு. புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை இலக்கு வைத்து அதிகரிக்கும் மோசடி, வெளிப்படுத்தல் உறுதி மோசடியை தடுக்குமாறு கோரிக்கை. யாழில் இருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற டெல்டனிய சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக நுவர்லியாவிற்கு கொண்டு செல்லல். மீண்டும் இணைந்த அன்புமணி மற்றும் ராமதாஸ் வரவேற்ற பாமக தொண்டர்கள். வெனிசுலாவை தாக்கிய தொடர் நிலநடுக்கங்கள், வீதியில் குவிந்த மக்கள். இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.